எனது அன்பு நேயர்களே வணக்கம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு. முழுவதுமாக கேளுங்கள், பொறுமையாக கேளுங்கள். சனியினுடைய பிரச்சனை பொறுமையை உங்களுக்கு இழக்கச் செய்யும். எதிலுமே முழுமையாக ஈடுபடாமல் இருக்கக்கூடிய அமைப்பை தரும். ஆகையினால் இதை முழுமையாக கேட்கும்போது ஒரு வழிகாட்டுதலாக நிச்சயம் அமையும். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் அகன்று வருவதற்கு ஏதேனும் ஒரு வகையிலே இது உதவக்கூடியதாக இருக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவையும் மற்றவர்களுக்கு பகிருங்கள். உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் கும்பராசியில் இருந்தால் நிச்சயம் இதை பகிருங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த வருடத்திலே 2020 முதல் நிச்சயம் இல்லத்திலே ஏதேனும் ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீட்டிலே உள்ள மூத்தோர், அதுவும் குறிப்பாக வருமானத்தை தந்து கொண்டிருந்தவர்கள் இறக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் கூட ஒன்று இல்லத்திலே இருந்து பிரிந்து உங்களுக்கு உதவி செய்யாத நிலைக்கு சென்றிருப்பார்கள். இல்லை என்றால் வயது மூப்பின் அடிப்படையிலோ அல்லது ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் அடிப்படையிலோ இறப்பு என்பது நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட இருக்கிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய முதல் கட்டம் விரயச்சனி மீண்டும் ஆரம்பம் என்று தலைப்பு தந்திருக்கிறேன். மிகப்பெரிய உண்மை என்ன? மிகப்பெரிய உண்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது மிகப்பெரிய விஷயத்திலே நன்மையை செய்துவிடும். அந்த உண்மை தெரிந்தால் அதை பற்றித்தான் இந்த பதிவிலே உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். சனி என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றியும் இதிலே தெரிந்து கொள்வோம். சனி வரக்கூடிய 12 ஜூலை 2022 அன்று மீண்டும் மகர ராசிக்கு வக்கரகதியிலே சென்று உங்களுக்கு விரயச்சனியாக மாறுகிறார். இதை பற்றி பார்ப்போம். அது மட்டுமல்ல, சில நுணுக்கங்களையும் பார்ப்போம். ஆகையினால் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக இந்த பதிவினை கேளுங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே சனிப்பெயர்ச்சி கடந்த 2020 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆனது. இதன் காரணமாக 30 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு முதல் முறையாக 7.5 சனி வந்தது. இது துவங்கிய காலத்திலே கல்வி பருவத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் கல்வியிலே ஏதோ ஒரு பாதிப்பை தந்தது. உலகம் முழுக்க பாதிப்பை தந்த விஷயம் என்று எடுத்துக்கொள்வோம். அது கொரோனா காலகட்டத்திலே இருந்தாலும் அதிலே ஒரு நல்லது, ஆல்பாஸ் என்றெல்லாம் வந்துவிட்டது. அதில் ஒரு கெட்டது, வேலைக்கு செல்லும் இடத்திலே சிக்கல் இருக்கும். இந்த சனி பெயர்ச்சியால் கும்பராசிக்கு என்ன நிகழ்ந்தது? விரயச்சனியாக மாறியது. 7.5 சனி எப்படி நன்மைகளையும் தரும், பாதிப்பையும் தரும் என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரு நொடி, ஒவ்வொரு நொடியை ஒரு கோடியாக பிரித்தாலும் கூட பல கிலோமீட்டர் தூரம் நகர்ந்து விடும் கிரகங்கள். அப்படி பார்க்கும்போது சந்திரன் நம்முடைய கண்களுக்கு மிக மெதுவாக நகர்ந்து 2.25 நாட்கள், அதாவது 54 மணி நேரத்திலே ஒரு ராசி கட்டத்தை கடக்கும். சூரியன் ஒரு ராசி கட்டத்தை கடக்க சற்றேறக்குறைய ஒரு நாள் எடுத்துக்கொள்வார். புதன் கிரகம் 27 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். செவ்வாய் 45 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். குரு பகவான் ஓராண்டு சற்றேறக்குறைய எடுத்துக்கொள்வார். ராகு கேதுக்கள் சற்றேறக்குறைய 18 மாதங்களை எடுத்துக்கொள்வார்கள். சனி கிரகம் சுமார் 2.5 ஆண்டு காலம் ஒரு கிரகத்தை மெதுவாக கடப்பார். ஆகையினால்தான் சனீஸ்சர் என்று சொல்வார்கள். சனீஸ்சர் மெதுவாக கடப்பார். இதில் ஒரு ராசியிலே அதிக காலம் இருந்து நற்பலன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய அமைப்பு, கெடுபலன்கள் அல்லது நற்பலன்கள் தரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் சனி பகவானுக்கு. ஆகையினால்தான் சனியை கண்டவுடனேயே பதறக்கூடிய அமைப்பு. சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2020 ஜனவரி 24 அன்று மாறினார். அன்று முதல் கும்பராசிக்காரர்களுக்கு விரயச்சனி துவங்கியது. அதே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே 2020 டிசம்பர் 26 பெயர்ச்சியானார் என்று இருக்கும். இது கோயில்களிலே நடைமுறையிலே இருக்கக்கூடிய பஞ்சாங்கம். இரண்டும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு விரயச்சனி துவங்கி நடந்து கொண்டிருந்தது. விரயச்சனியானது காரிய தடையை உருவாக்கியது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், வீட்டிலே சண்டை சச்சரவு, பண விரயம். இதனால்
பணத்தை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்ற அவசிய நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே விரய சனியினால் நல்ல பலன் கெடுபலன் என்று இருக்கும் என்று சொன்னேன் அல்லவா? இதில் என்ன நல்ல பலன்? இந்த விரயமாகிறது என்று முடிவு செய்து விட்டீர்கள் என்றால், முடிவுதான் இப்படி விரயம். ஏதேனும் ஒரு செலவு. விரயம் என்றால் என்ன? செலவு. அது மனதை செலவு செய்து மன கஷ்டப்பட்டால் அது விரயம்தான், அது கெடுபலனாக மாறிவிடும். பணம் இருக்கிறது என்றால் அது ஏதேனும் விரயம் தரப்போகிறது என்று கிரகங்கள் சொல்லும்போது, ஜோதிடர்கள் கூறும்போது, அதிலே நீங்கள் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான ஒரு பொருளை வாங்குங்கள், நகை வாங்கித்தாருங்கள் வீட்டிலே. அதனால் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்குங்கள். அதிக பணம் இருக்கிறது என்றால் ஒரு நிலத்தை வாங்கி வையுங்கள். அது விரயம்தான், இருந்தாலும் சுப விரயமாக மாறி உங்களுக்கு பிற்காலத்திலே வளர்ச்சிக்கு உதவும். இப்படி விரயங்களை இப்படி நல்ல விஷயங்களிலே செலவு செய்து முதலீடு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பொங்கு சனி என்பதன் காரணமாக நிச்சயமாக சொத்துக்களிலே முதலீடு செய்வது சிறப்பாக இருக்கும். அப்படி செய்வது நல்லது. சனி பகவான் முக்கிய அதிசார பெயர்ச்சி, அதை தொடர்ந்து வக்கர பெயர்ச்சி செய்தார். ஏப்ரல் 29 அவருடைய அதிசாரம் துவங்கி மகர ராசியிலே விரயத்தில் இருந்தவர் ஜென்மத்திற்கே வந்து பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நிலையிலே சற்று உங்களை தொல்லை செய்வதை கைவிட்டு இப்போது 5 ஜூன் 2022 முதல் 30 வருடங்களுக்கு பின் உங்களுடைய ராசியிலே வந்தமர்ந்த சனி பகவான் இப்போது உங்களுடைய தொல்லைகளை குறைத்து எங்கு செல்கிறார்? மகரத்தை நோக்கி செல்கிறார். அப்படி சென்று கொண்டு இருக்கும்போது 23 அக்டோபர் 2022 வரை வக்கரகதியிலே இருப்பார். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 23 அக்டோபர் 2022 வரை வக்கரகதியிலே சனி உங்களுடைய விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே சஞ்சரிப்பார். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 5 ஜூன் 2022 அன்று வக்ர பயிற்சி துவங்கியவர் கும்பத்திலே இருந்து மெதுவாக நகர்ந்து 12 ஜூலை 2022 மகரத்திற்குள் நுழைகிறார். மகரத்திலும் அவர் வக்ரகதியிலேயே பின்னோக்கி சென்று 23 அக்டோபர் வரை 2022 இருப்பார். அதுவரை உங்களுக்கு காலங்கள் கனிந்ததாக இருக்கும். Between this time you shall find a remedy by compromising in any problem with good intentions. நல்ல நோக்கத்தோடு இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையானாலும் அது உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகளோடு பிரச்சனை, குழந்தைகள் படிக்கும் பள்ளியில் பிரச்சனை, இப்படி எங்கு பிரச்சனை இருக்கிறதோ, எங்கு வம்பு இருக்கிறதோ, எங்கு வழக்கு இருக்கிறதோ அவற்றையெல்லாம் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் பேசி தீர்த்து கொள்ள முடியுமே தவிர, இல்லை என்றால் கிரக பலன்கள் அருமையாக இருக்கக்கூடிய வேறு ஒரு காலம் வருமா என்றால் சற்று யோசிக்க வேண்டும். மேலும் ஜூலை துவங்கும் போதே எல்லா கிரகங்களும் தன்னுடைய ஆட்சி வீட்டிலே இருந்து சுபத்துவத்தை பெறுகிறது. செவ்வாய் மட்டும் ராகுவோடு இணைந்திருந்து ராகு செவ்வாயினுடைய பலங்களை தரும். அப்போது நீங்கள் எந்த வழக்கிலும் அடிதடி வம்பு தும்பு என்று சென்று சிக்கிக்கொள்ளாமல் இருந்தால் சரி. பேச்சையும் உக்ர கோபத்தையும் கட்டுப்படுத்துங்கள் அந்த நேரத்திலே. இது ஜூலை மாதம் முழுக்க கூட வைத்துக் கொள்ளுங்கள். ஜூலை 15 வரை எந்த சிக்கலிலும் சிக்காமல் இருப்பது சிறப்பு. ஜூலை 12 மகரத்திற்கு விரயத்திற்கு வேறு வந்து விடுவார். ஆகையினாலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். இப்போது உங்களின் பொருளாதார நிலை சற்று மேம்படக்கூடியதாய் இருக்கும். எப்போது? இந்த வக்கர பெயர்ச்சி ஆகக்கூடிய சமயத்திலே. நவகோள்களிலும் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி மட்டும்தான். அப்படிப்பட்ட சனி பகவான் வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத சிறப்பு ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அவர் நியாயவான், நீதிவான். எனவேதான் அவருக்கு இறைவன் காலபுருஷ தத்துவத்திலே ஜீவனஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் ஆகிய பணிகளை செய்யக்கூடிய கட்டளையிலே இருக்கிறார். சனி பகவானுடைய சிறப்பு பார்வைகள் 3, 7, 10 இந்த இடங்களை பார்க்கும். இப்படி என்றால் மகரத்திற்கு செல்லக்கூடிய சனி எங்கெல்லாம் பார்ப்பார்? உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார், உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார், கும்பராசிக்காரர்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு உதவி புரிய யாரெல்லாம் நன்றாக அமைவார்கள் என்றால் சில ராசிக்காரர்களை சொல்கிறேன். கடின உழைப்பின் மூலமாக ஆதாயத்தை இந்த நேரத்திலே பெறக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு உதவி புரியலாம்.
சிம்ம ராசிக்காரர்கள் அவர்கள் நினைத்ததை மங்களகரமாக முடித்து கொள்ளக்கூடிய அமைப்பு, அவர்கள் கூட உங்களுக்கு உதவிக்கு வர வாய்ப்பு இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவித்து விட உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தருவதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் வெற்றி வாய்ப்புக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆகையினால் அவர்களும் ஒரு விதமான உதவிகளை உங்களுக்கு தரலாம். துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுக்கு சனி சஞ்சாரம் சாதகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவக்கூடிய அமைப்பிலே இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்கள் இப்படி சொன்னால் இந்த பதிவு நீளும். ஆகையினால் சுருக்கமாக சொல்கிறேன். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் யார்? கும்பராசிக்காரர்கள். சுப கிரகங்கள் பார்வை என்பது உங்களுக்கு சனியின் கிரகத்தின் மீது பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் அதிகப்படியான கெடுபலன்கள் இருக்காது. இந்த காலத்திலே இருந்தாலும் நிச்சயம் விரயம் இருக்கும். 23 அக்டோபர் 2022 வரை வக்ரகதியிலே மகரத்தில்தான் இருப்பார் சனி. உங்களுக்கு விரயத்தில் இருப்பார். அந்த நாள் நின்று மீண்டும் திரும்பி அடிக்க துவங்குவார் என்றே நாம் சொல்ல வேண்டும். அப்போதும் மகரத்தில் தான் இருப்பார். மகரத்தில் மீண்டும் நேர்கதியிலே 17 ஜனவரி 2023 வரை இருந்து அதன் பின்பு மீண்டும் உங்களுக்கு ஜன்மசனியாக மாறக்கூடிய காலம். இப்போது இந்த விரயசனி காலத்திலே சற்றேறக்குறைய 75% சனியினுடைய நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ உங்களுக்கு காட்டி கொடுத்து விடும். ஆகையினால் அதற்கான பலன்கள் உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்திலே முழுக்க சனி பகவான் சனியினுடைய எதிரி என்று ஜோதிடத்திலே கருதக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டத்திலே சாரம் செய்வார். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த காலகட்டத்திலே ஒரு 40 நாட்கள், இந்த பதிவு நடக்கக்கூடிய நாளிலிருந்து ஒரு 43 நாட்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ராகுவோடு செவ்வாய் இணைந்து உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியாது. செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட உங்களுடைய இளையவர்கள் வழியாக சகோதரிகளின் வழியாக சில சிக்கல்கள் வரும். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளிலே ஏற்படக்கூடிய தாக்கங்களை பற்றி நான் தொடர்ந்து கணித்து தந்து கொண்டிருப்பேன். ஆகையினால இதுவரையிலே உங்களுக்கு ஜென்மத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் 12 ஜூலை 2022 இப்போது விரயத்திற்கு சென்று விடுவார். அப்போது உங்களுக்கான பண லாபங்கள் இதுவரை வந்து கொண்டிருந்த விஷயத்தை சற்று குறையக்கூடிய அமைப்பு. இல்லை என்றால் சம்பாதித்த காசு வீண் செலவுகளிலே விரய செலவுகளே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆகையினாலே வரக்கூடிய பணத்தை நன்கு ஆராய்ந்து சுப விரயமாக மாற்றுங்கள். 1. வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது, ஆடை ஆபரணம் வாங்குவது, சொத்து வாங்குவது போன்றவற்றிலே உங்களுக்கு எது சாத்தியமோ அதிலே உங்களுடைய தகுதிக்கேற்றபடி பணத்தை பொருளை முதலீடு செய்து கொள்ளுங்கள். பயணங்களிலே மிக கவனமாக இருத்தல் வேண்டும். அடுத்தது, வாக்கு கொடுக்கும்போது அல்லது சொல்வதை செய்வது என்பதை தடுப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக சனி ஏற்படுத்துவார். ஆகையினாலே செய்ய முடிந்ததை கூட மெதுவாக செய்து கொடுங்கள். இல்லை என்றால் வாக்கு கொடுத்து செய்யலாம் என்றால் அது எந்த நிலையிலும் உங்களுக்கு சிக்கலை தரப்போகிறது. வீண் வாக்குவாதங்களை பேச்சிலே குறையுங்கள். முக்கியமாக குடும்பத்திலே அது பல சிக்கலை தந்துவிடும். நிச்சயமாக நினைத்த நேரத்திலே முடியுமா என்றால் 7.5 சனி விரய சனியில் இருக்கும்போது அவ்வாறு முடிவதற்கு வாய்ப்பில்லை. ஆகையினால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், நேர விரயம் இருக்கும், உறவுகளிலே சிக்கல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது. உறவுகளிடம் கோபமான வார்த்தை பேசும்போது நிச்சயம் சிக்கல் வரும். அதை தவறுங்கள். சுப விரயம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அந்த செலவை செய்யுங்கள். கெட்ட விஷயங்களிலே செலவு செய்தீர்களே என்றால் ஏதேனும் சட்டத்திற்கு புறம்பான வழியிலே வென்றுவிடலாம் என்று நீங்கள் தற்சமயம் நினைத்தாலோ இதற்கு முன்பு ஏதேனும் திட்டம் தீட்டி செயல்பட்டிருந்தாலோ அதற்கான தண்டனைக்கு துவங்கக்கூடிய காலமாக அமைந்துவிடும். சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடமான உங்களுடைய 2ஆம் இடமான மீனத்தை பார்க்கக்கூடிய அம்சம், அந்த பார்வை குடும்பத்தை விட்டு உங்களை சற்று எளிதிலே பிரித்து விடக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆகையினாலே வெளிநாடு சென்று வேலை செய்வது என்ற வாய்ப்பு வந்தால், வெளியூர் சென்று வேலை செய்வது என்ற வாய்ப்பு வந்தால் அது உங்களுக்கு சுப பிரிவாக மாற்றி நன்மையும் ஆதாயத்தையும் தரும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டிலே சண்டை சச்சரவின் மூலமாக
பிரிந்திருப்பது, ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். குழந்தைகளால் கூட பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக இருங்கள். 6ஆம் இடத்திலே சனி, உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை என்பது இருக்கிறது. எப்போது வரை என்றால் 23வது வருடம் 2023 ஜனவரி 17 வரை. இப்போது சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே நல்ல இடத்திலே இருந்திருந்தார் என்றால் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாமல் சனி பகவான் ஒருவேளை உங்களுக்கு ஜாதகத்திலே நீச்சமடைந்தோ அசுப பார்வை பெற்றோ இருந்தால் எதிரிகள் உங்களை தொல்லை செய்யக்கூடிய நேரமாக இருக்கும். ஆகையினாலே உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலே மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம். பிறந்த ஊரை விட்டோ அல்லது இருக்கக்கூடிய இடத்தை விட்டோ மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய கடவுளின் அருள் இந்த 9ஆம் இடம், இந்த 9ஆம் பாவம். சில விஷயங்கள் தானாகவே நடக்கக்கூடிய அமைப்பு, நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்பு என்பது 9ஆம் இடத்தை பொறுத்து அமையும். அங்கு கேது இருக்கிறார், சில நன்மைகளை செய்வார். அதே சமயத்தில் இந்த உலக வாழ்க்கை என்ன என்று வெறுத்து தெய்வீக மார்க்கத்திலே உங்களை பயணப்படுத்துவார். அப்படி தெய்வீக மார்க்கம் என்று உங்களுக்கு வந்தால் தினமும் இறைவனை வேண்டி வணங்குவது என்பது, கேது என்பவன் ஞானகாரகன். இவன் தரும் ஞானம் மூலமாக சனியின் பிரச்சனையிலிருந்து கூட நீங்கள் ஓரளவிற்கு விடுபட்டு விடலாம். பணிவு என்பது உங்களுக்கு வரும், தன்மை என்பது உங்களுக்கு வரும். இதையெல்லாம் உங்களுக்கு வரும்போது பயன்படுத்தி அதை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறார் கேது, அது உங்களுடைய 9ஆம் இடம். பெரிய அளவிற்கு உங்களுடைய பூர்வீக சொத்திலிருந்து ஆதாயம் வந்து விடுவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், உங்களுடைய சகோதரர்களோ அல்லது இளையவர்களோ சகோதரிகளோ உதவி செய்வதற்கான வாய்ப்புகளை சற்று குறைத்து தரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாதமாக இந்த 2022 இருக்கிறது. அப்படி ஏதேனும் சென்றால் சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு, அடிதடி, கோர்ட் கேஸ், ஜெயில் என்று ஆகக்கூடிய அளவிற்கு கூட வரும். ஆகையினால் நிதானமாக அதை கையாளுங்கள். கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் இருந்தீர்கள் என்றால் மிகச்சிறந்த பலன்களை இந்த நேரத்திலே நீங்கள் பெற முடியும். இந்த விரய சனி நடக்கக்கூடிய காலம் 2023 ஜனவரி 17 வரை உங்களுடைய துறையிலே நீங்கள் ஜோதிடர் என்றால் அதில் ஆராய்ச்சி செய்து மற்றவர்களுக்கு சிறப்பு பலன்களை சொல்ல முடியும். நீங்கள் ஒரு நல்ல ஞான குருவாக மாறக்கூடிய அமைப்பை தரக்கூடிய காலம். கேது மோட்சகாரகன் 9ஆம் இடத்தில் அமையும் பொழுது ஆன்மீக நாட்டங்களை அதிகம் தருவார். சனியினுடைய பார்வை வேறு. நிச்சயமாக உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் வரும். தவறான முடிவிற்கு செல்வதற்கு பதிலாக இறைவனுடைய இல்லத்தின் வாயிலே சென்று நின்று கதறுங்கள். இறை நம்பிக்கை உங்களை உயர்த்திவிடும். கேது உங்களுடைய முற்பிறவியை பற்றிய உங்களுக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு. எந்த காலகட்டம்? இந்த விரயச்சனி காலகட்டம் 2023 ஜனவரி 17 வரை. வெளிநாட்டு பயணத்தை உங்களுக்கு தந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த துறையிலும் உங்களுக்கு ஒரு அதிக அறிவையும் அது சார்ந்த ஒரு தொழில்நுட்ப எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்போது ஒரு துறையிலே ஒரு எழுத்தாளனாக பரிணமிக்கக்கூடிய மிக அற்புதமான காலம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாம் சிறப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கெடுதல் பலன் என்றால் முழுவதும் கெடுதலாக இருக்காது. மற்ற கிரகங்கள் சனியின் பார்வையினால் தரக்கூடிய கெடுபலன்களையும் நற்பலன்களாக மாற்றிக்கொள்வது இப்படித்தான். குறிப்பாக உடல் நலத்திலே கவனம் தேவை. திடீர் பண விரயம் வரும் என்பதன் காரணமாக பணத்தை சேமித்து வைத்து கொள்வது சிறப்பு. தேவையற்ற விஷயங்களிலே செலவை முற்றிலும் தவிருங்கள். உறவுகள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருங்கள். ஆண் பெண் உறவிலே நண்பர்கள் உறவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பை உணர்ந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நேரத்திலே செய்ய வேண்டியதை உடனடியாக துரிதப்படுத்தி செய்யுங்கள். சோம்பலை தரக்கூடிய விரயச்சனி, அதை நீங்கள் முறியடித்தால் வெற்றித்தான். அதிகாலையிலே பிரம்மமுகூர்த்த நேரத்திலே எழுந்து பழகுங்கள். நேர்மையை கடைபிடித்து பாருங்கள். சனி உங்கள் கிட்ட கூட வரமாட்டார். நற்பலன்களை மட்டும் தூரவே இருந்து அதனை உங்களுக்கு நற்பலன்களை தந்து செல்வார். குடும்பத்தாரிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். இது நீங்கள் செய்ய வேண்டியவை. சிவ ஆலயங்களிலே சென்று தரிசனம் செய்யுங்கள். நவகிரக சனி பகவான் வழிபாடு இவையெல்லாம் சிறப்பை தரும். சனிக்கிழமைகளிலே எல் தீபம் ஏற்றுவது சிறப்பை தரும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். அதை முறியடியுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நிச்சயம் அதை செய்யுங்கள். சரியான நேரத்திலே தேவையான உணவு
முடிவு செய்து மாதத்திலே 2 நாள் உபவாசம் விரதம் என்று இருங்கள். உங்களுக்கு பிடித்த தெய்வம், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அல்லது நான் தொடர் பதிவுகளிலே தரக்கூடிய ஏதேனும் ஒரு நாளிலே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விரதம் இருக்கும். உங்களுக்கு உகந்ததான விஷயம் எதுவோ அதிலே ஒரு விரதம் இருங்கள். முடிந்தவர்கள் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்கி வருதல் சிறப்பாக இருக்கும். குச்சனூரில் உள்ள சனி பகவான் ஆலயத்தில் சென்று வழிபட்டு வருவதும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சென்றால்தான் சனி உங்களுக்கு நற்பலன் தருவாரா? இல்லை. இல்லத்திலேயே இருந்து அதிகாலையிலே எழுந்து சனி பகவானை நினைத்து சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து அந்தந்த நாளின் காரியங்களை துவங்குங்கள். சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு அந்த நாளை துவங்குங்கள். விநாயகர் நினைத்து ஒவ்வொரு நாளையும் துவங்கும் போது உங்களுக்கு சனி பகவானுடைய கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் உயரக்கூடிய அமைப்பு இருக்கும். அன்பு கும்பராசி நேயர்களே, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். Subscribe.